நான் படித்த சில வரிகளை பற்றி இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ரொம்ப விரும்பி படித்த புத்தகம் கடை உபநிஷம். இது பாருங்கள், என்னோடய குருநாதர் இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. இதில் முக்கியமானது என்னென்னா, மரணத்துக்கு அப்பால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நாசிகேதன் ஒரு பையன் கேட்குறான். அவங்க அப்பாவோட ராஜா கேட்குறான், மரணத்துக்கு அப்பால் நம்மளோட நிலைகள் என்னென்னு. அந்த வார்த்தையில் நம்மளை யோசிக்க முடியுதா? நம்ம முன்னோர்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மரணம்னா என்ன அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு குழப்பம்தான் வரும், பயம்தான் வரும். அதை விட்டு விலக பார்ப்போம். பயடவே தேவையில்லை. மரணம் வந்தால் நம்ம இருக்க போகிறதில்ல, நமக்கு தெரிய போகிறதில்ல. அந்த மரணம் என்பது மாற்றம் அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறுதல் அடையுது. இந்த பொருள் அழியாது, உருமாறணும். இது ஒரு வார்த்தையாக இருக்குது, மாரணம்னு. அதை மரணம்னு சொல்லிட்டோம். மாரணம் அப்படின்னு இருக்குது. இந்த மாந்திரிக விஷயத்திலே மாரணம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, மாற்றம் அடைதல். யோகத்தில் நல்ல சரியான பயிற்சி முறையில் இருக்கிறவங்களுக்கு இது உணரும். ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இல்லை 10 நிமிஷமோ கண்ணை மூடி யோக பயிற்சி பண்ணும்போது இந்த உடல் நான் அல்ல அப்படின்ற ஒரு நிலை, வார்த்தைகள் இல்லாத வார்த்தையை உங்களுக்கு ஒரு உணர்த்தும். சில நொடிகள் உடம்பு நான் இல்லை, மனம் நான் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டது நான் இல்லைன்னு சொல்ல வருவது. அப்படியே தான் நிற்கும். அதுக்கு அப்பாற்பட்டது நான் அப்படின்னு சொன்னால் அது கதைகள், படித்ததுகள், பல கற்பனைகளும் கதைகளும் வார்த்தைகளை உருவாக்கி வச்சுருக்கு, அனுபவத்தில் இல்லை. அதனால் இந்த நாசிகேதன் கேட்பார், மரணத்துக்கு அப்பால் மனிதனோட நிலைப்பாடு என்னென்னு. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. தன்னை உணர்ந்தவன் தன்னை மறத்துக்கொள்வான். நான்றதிலே நிலைக்கணும். அது யோக பயிற்சி தான் வழிகாட்டும். புத்தக வரிகளோ வார்த்தைகளோ அது சார்ந்த கதைகளோ உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. முன் சொன்ன மாதிரி தான். கழுதி ஆண்டு 500 ரூபா நோட்டு கொடுத்தாலும் பேப்பர் கொடுத்தாலும் ஒன்று தான், அது பிடிங்கி சாப்பிட்றோம். மனம் ரொம்ப மோசமானது. உங்களை எப்படி கவுக்குறதுன்னு பார்க்கும் பிளான் பண்ணி. அதனால் மனதை கடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது யோக பயிற்சியில் தான் இருக்குது. கற்றுக்கொள்ளுங்கள். தீவிரமான பயிற்சி கண்டிப்பாக வழிவகுக்கும்.